மூன்றாவது பாசுரம். சென்ற பாடலில் நோன்பு அனுஷ்டிக்கும் முறை என்ன என்பதை ஆண்டாள் விளக்கினாள். இந்த பாடலில் அந்த நோன்பினால் அவர்கள் அனுஷ்டிக்கும் அந்த விரதத்தினால் இந்த உலகம் பெறுகின்ற பயன் என்ன, இந்த உலகத்திற்கு கிடைக்கின்ற உபகாரம் என்ன என்பதை சொல்லுகிறார். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்யும் என்கிறாள். இந்த விரதத்தின் பயனால், இந்த விரதத்தின் மகிமையினால் இந்த தேசமெங்கும் தீங்கு இல்லாமல் போகும். மாதம் 3 மழை பொழியும் என்கிறாள். மழைக்கும் நோன்பிற்கும் என்ன சம்பந்தம்? மழை எப்படி பொழிகிறது என்று விஞ்ஞானம் சொல்கிறது என்றால் இயற்கையின் சுழற்சியால் மழை பொழிகிறது என்று விஞ்ஞானம் சொல்கிறது. இது அறிவியல் நூல்கள் சொல்லும் உண்மை. இயற்கையின் சுழற்சி தான் மழைக்கு காரணம் என்பது அறிவியல் நூல்கள் சொல்லும் உண்மை. ஆனால் அறநூல்கள் சொல்லும் உண்மை என்ன தெரியுமா? அந்த இயற்கையின் சுழற்சியே தர்மத்தின் அடிப்படையில் தான் அமைந்திருக்கிறது. எங்கு தர்மம் நிலை கொண்டிருக்கிறதோ, எங்கு தர்மம் தடம் புரளாமல் இருக்கிறதோ, அங்கே இயற்கையின் சுழற்சியும் சரியாக இருக்கும். இயற்கையின் சுழற்சி சரியாக இருக்கிற இடத்தில் மழை 3 மழை மாதம் பொழியும். விவேக சிந்தாமணி என்ற ஒரு நூல் மாதம் 3 மழை யார் யாருக்காக பெய்கிறது என்று அது சொல்லுகிறது. வேதம் ஓதிய வேதியர்க்கோர் மழை, நீதி மன்னவர் நெறியினுக்கோர் மழை, மாதர் கற்புடைய மங்கையர்க்கோர் மழை. வேத நிறையில் இருந்து பிறளாத அந்தணர்களுக்காக ஒரு மழையா, செங்கோல் முறை தவறாத வேந்தர்களுக்காக மன்னர்களுக்காக ஒரு மழையா, பதிவிரதா தர்மத்தில் இருந்து பிறளாத மங்கையர்களுக்காக ஒரு மழையா? ஆக தர்மம் சரியாக தன் தடத்தில் இருந்து மாறாமல் நடைபோடுமானால் அங்கு மழை பருவம் தவறாமல் பெய்யும். அதைத்தான் இங்கு ஆண்டாள் சொல்லுகிறாள். இந்த நோன்பால் புலநடக்கம் உண்டாகும். புலநடக்கத்தால் தர்மத்தின் பால் ஈடுபாடு உண்டாகும். தர்மத்தின் பால் ஈடுபாடு உண்டானால் தர்மம் நிலை பெறும். தர்மம் நிலை பெற்றால் மழை 3 மழை பெய்யும் என்று சொல்கிறார். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருசென்னல் ஊடு கயலுகள பூங்குவலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப என்று அந்த மழை பெய்த பின்பு நாட்டில் என்னென்ன நன்மைகள் எல்லாம் நிகழும் என்பதை வரிசைப்படுத்தி கூறுகிறார். இவ்வாறாக இந்த 3ஆம் பாடலில் நோன்பினால் இந்த உலகத்திற்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை ஆண்டாள் அற்புதமாக விளக்குகிறார். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படு ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோரியம் பாவாய் நீங்காத செல்வம் நிறைந்தேலோரியம் பாவாய்.